அஇஅதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழக ஆட்சி மீண்டும் அமையும் என்றும் கடைசி வரை சின்னம்மாவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷினு, பெண்களுக்கு தையல் மிஷினு, விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மருந்து தெளிப்பான், பெண்களுக்கு கிரைண்டரு, தையல் மிஷினு, மிக்சி, இது போல பல பொருட்களுக்கு ஆதரவு உதவிகள் வாங்கி தியாகத்தலை சின்னம்மா அவர்கள் நல்ல சிறப்பாக வந்துட்டு போனாங்க. எங்கள் கிராமத்தை தேர்வு செஞ்சு நல்ல இந்த அளவுக்கு கொடுத்த அம்மா அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பொடி ஒன்றியம் வானகன் கிராமத்தை சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு இந்த ஊரோட அம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அவர்கள் அம்மாவோட ஆசையோடு 2026ஆம் ஆண்டு மீண்டும் அந்த அம்மா தலைமையில் ஆட்சி அமையும். அதற்காக நாங்கள் அம்மா கூட கடைசி வரையும் பயணிப்போம். இந்த பகுதியினுடைய முக்கியமான பிரச்சனையான விவசாய பிரச்சனை, விவசாயம் தான் ஒரு முதுகெலும்பு. அதை பற்றி சின்னம்மா அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதே மாதிரி இந்த கட்சியினுடைய நாங்கள் வளர்ச்சிக்கு நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக இருப்போம். சின்னம்மாவுக்கு நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக இருப்போம். ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்றைக்கு அவர்கள் பல்வேறு உபகரணங்களை, தையல் மிஷின் உட்பட விவசாயிக்கான மிஷின், எத்தனையோ பொருட்களை தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு வழங்கி இருக்கின்றார். ஆகவே அனைத்து கடைகோடி மக்களும் சின்னம்மா அவர்களை மட்டும்தான் விரும்புகின்றார்கள். நான் சின்னம்மா எங்கள் கிராமத்துக்கு வந்ததுக்கு சின்னம்மா அவர்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.